ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். விஜய் டிவி புகழ் நாஞ்சில் விஜயன் அவர்கள் கடந்த 7 வருஷமா என் கூட தொடர்பில் இருந்தார். தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் பல்வேறு கெட்டப்புகளை போட்டு நகைச்சுவை நடிகராக பிரபலமானவர் நடிகர் நாஞ்சில் விஜயன். இவர் யூடியூபில் நாஞ்சில் விஜயன் என்கிற பெயரில் பிளாக் வீடியோக்களையும் பதிவிட்டு வருகிறார். நாஞ்சில் விஜயனுக்கு திருமணமாகி சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. நாஞ்சில் விஜயன் வேலை பார்த்து வந்த அதே தனியார் தொலைக்காட்சியில் கடந்த சில வருடங்களாக சின்னத்திரை நடிகையாக நடித்து வரும் திருநங்கை ஒருவர் நாஞ்சில் விஜயன் தன்னை காதலித்து ஏமாற்றி விட்டதாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சின்னத்திரை நடிகையான அவரும் நாஞ்சில் விஜயனும் ஷூட்டிங்கிற்காக ரெசார்ட் சென்றபோது பழக்கம் ஏற்பட்டு கடந்த 5 ஆண்டுகளாக நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது. சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் தனி அறை எடுத்து தங்கி வந்த திருநங்கையின் வீட்டுக்கு நாஞ்சில் விஜயன் அடிக்கடி சென்று இரவில் தங்கி வந்ததாகவும் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக நம்பிக்கை கொடுத்து நினைக்கும் போதெல்லாம் பல முறை அவர் தன்னுடன் நெருக்கமாக இருந்ததாகவும் பாதிக்கப்பட்ட திருநங்கை தெரிவித்துள்ளார். அவர் எனக்கு ஒரு கடந்த 11 வருஷமா ஃப்ரெண்டு. அவர் எனக்கு ஒரு 11 வருஷமா பழக்கம். அது ரீசெண்டாக தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக, அப்படி சொல்லலாமான்னு தெரியல. பட் தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிடுங்க தயவுசெய்து. அப்படியும் இருந்திருக்கேன். ஏன்னா ஒரு பெண்ணுனா கர்ப்பமாக இருக்காங்கன்னு காட்ட முடியும். ஒரு திருநங்கைன்னும் போது நான் எதை காட்டுறது, எதை ப்ரூஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியல. நாஞ்சில் விஜயனுக்கு திருமணமான பிறகும் மனைவி கர்ப்பமாக இருந்த போது கூட தன்னுடன் தொடர்பில் இருந்ததாகவும் அவருக்கு குழந்தை பிறந்த பின்பு தனது உறவை முற்றிலும் துண்டித்து விட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே என் கூட பழகிட்டு இருக்காரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் என் கூட பேசிட்டு தான் இருந்தார். கர்ப்பமாக இருக்கும் போதும் என் கூட பேசிட்டு தான் இருந்தார். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. நாஞ்சில் விஜயனின் மாமியார் குடும்பத்திற்கு இதெல்லாம் தெரியும் எனவும் தான் ஒரு திருநங்கை என காரணம் காட்டி தனது உறவை முடித்துக் கொள்ளலாம் என நாஞ்சில் விஜயன் தெரிவித்ததாகவும் பாதிக்கப்பட்ட நபர் குறிப்பிட்டிருக்கிறார். எல்லாருக்குமே அவங்க மாமியார் வரைக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே தெரியும் நாங்கள் 2 பேரும் பழகினது. அவங்க எதிர்ப்பு தெரிவித்து என் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் தனி வீட்டில் இருந்தேன் சார், வில்லிவாக்கம்ல தனி வீட்டில் இருந்தேன். அப்போ அவர் என் கூட தான் வந்துட்டு போவார் வில்லிவாக்கம்ல. இது குறித்து நாஞ்சில் விஜயனிடம் தகவல் கேட்டபோது தனக்கு ஒன்றும் தெரியாது என்றும் அவர் யார் என்று தெரியாது என கூறியதாக செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த பாதிக்கப்பட்ட நபர் இருவரும் சேர்ந்து இருந்த புகைப்படங்களை ஆதாரமாக காட்டினார். ஆமா சார். யாரு? நான் போட்டோஸ் ஆதாரம் காட்டுறேன் சார். யாருன்னு தெரியாதவர் எப்படி வீடியோ காலில் என் கூட நைட்டு 11:30 2 மணிக்கு 3 மணிக்கு நைட் ஷூட்டில் இருக்கும் போதெல்லாம் பேசுகிறது எப்படி தெரியாதுன்னு சொல்லுவாங்க சார். சார் நட்பு ரீதியாக 2 மணிக்கு பேசுவாங்களா? நீங்கள் யாரு கூட நட்பு ரீதியாக 2 மணிக்கு பேசுவீங்களா சார்? சொல்லுங்கள். ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். இதை விட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நான் என்ன பண்ணணும், இல்லை கேமரா வீட்டில் வைக்கணுமான்னு எனக்கு தெரியல சார். ஒரு 2 பேர் ஒரு தாம்பதிய உறவில் இருக்கோன்னும் போது நம்ம எப்படி கேமரா வச்சுக்கணுமா வீட்டில்? பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாய் கிறிஸ்டா புகார் கொடுத்திருப்பதால் தனக்கும் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் புகார் கொடுத்ததாகவும் அதற்காக ஜாய் கிறிஸ்டாவிற்கு நன்றி தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜாய் கிறிஸ்டினாவுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்றேன். ஏன்னா இந்த முடிவை நான் எடுத்தேன்னா அதுக்கு காரணமே அவங்க தான். புகார் குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் தான் உயிரைத்தான் மாய்த்துக் கொள்ள வேண்டும், தனக்கு வேறு வழி தெரியவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சூசைட் தான் சார் பண்ணிக்கணும், எனக்கு வேற ஆப்ஷன் தெரியல. ஏன்னா போலீஸ் கமிஷனர் சார் இவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சார் எடுக்கிறேன்னு இருக்காங்க கண்டிப்பா. எனக்கான இல்லை அதெல்லாம் பண்ண தேவையில்லை சார். கைது பண்ணி சிறையெல்லாம் அடிக்க வேண்டாம், என் கூட சேர்ந்து வாழ்ந்தா போதும் சார். இது குறித்து நமது செய்தியாளர் நாஞ்சில் விஜயனை செல்போனில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவரிடம் நட்பாகத்தான் பழகி வந்ததாகவும் அவர் காதலிக்கும் வகையில் நடந்து கொண்டதால் இதெல்லாம் செட் ஆகாது என ஒதுங்கிக் கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். யார் பேசுறீங்க? கதிரவன் பேசுறேன் பாலிமர். ஐயா என்னையா வீடியோ போடுறதுக்கு எந்த இடத்துல? சரி என்ன நடந்துச்சுன்னா உங்க தரப்புலயே சொல்லுங்க. நியாயத்தை சொல்லணும்ல, உங்க தரப்புக்கு நியாயத்தை கேட்கணும்ல. நாங்க
சும்மா இவங்க குடுக்கறதுக்குலாம் நீ நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றாங்க, எல்லாம் பண்றாங்க. எல்லாம் நம்ம நார்மலா எல்லாத்தையும் பேசுவோம் பழகுவோம்யா. ஆ, அந்த மாதிரிதான் அவங்களும் பழகுறாங்க பேசுறாங்க. ஆ, அதுல கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மேல அவங்க கொஞ்சம் லவ் மாதிரி பழக ஆரம்பிச்சாங்க. ஆ. ஓகே இது செட் ஆகாதுமானு அவாய்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்ன இது நம்மள இவ்வளவு நல்லா பழகிட்டு இப்படி திடீர்னு நம்ம காண்ட் அவாய்ட் பண்றோம் இக்னோர் பண்றோம் அப்படின்ட்டு. ம், ம். பாப்போம் ஃபர்ஸ்ட் அவங்க விசாரிக்கட்டும் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் என்னன்ட்டு. மேலும் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு நாஞ்சில் விஜயன் மறுப்பு தெரிவித்துள்ளார். பாலியல் ரீதியா பயன்படுத்த சொல்றாங்க அப்படியா? அதெல்லாம் இல்லையா வாய்ப்பே இல்ல. ஓகே, ஓகே. சொல்லி கூட இல்ல. சரி, okay. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.